வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட செயின்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு வந்த அமைச்சர் துரைமுருகனை தங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி முள்ளிப்பாளையம் பாறைமேடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். வணக்கம். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சேன்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. இதனை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பார்வையிட்டு இந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதற்கு முகாம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார். அப்போது முகாமில் ஒன்று கூடியிருந்த முள்ளிப்பாளையம் பாறைமேடு வீரசாமி தெருவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைச்சர் துரைமுருகனை முற்றுகையிட்டு இந்த முள்ளிப்பாளையம் பாறைமேடு பகுதியில் தாங்கள் 30 ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும் தங்கள் பகுதியில இந்த சாலை, கழிவுநீர், இந்த கால்வாய் உள்பட இந்த எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்று அவர்கள் அமைச்சரிடம் கூறினார்கள். மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி அவதிக்குள்ளாதாகவும் அதனால் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரை முற்றுகையிட்டு கூறினார்கள். அதோடு மாநகராட்சி மேயர் இந்த சேன்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் எங்கள் பகுதியை கண்டு கொள்ளவில்லை என்றும் நீங்களாவது எங்கள் குறையை தீர்த்து வையுங்கள் என்றும் கூறி அமைச்சரை அந்த பெண்கள் முற்றுகையிட்டார்கள். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் கூறியதோடு மாவட்ட ஆட்சியரிடம் நடவடிக்கை எடுக்கும்படி கூறினார். இதனை அடுத்து முற்றுகையிட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். மேலும் இது குறித்து நாளை காலை அப்பகுதியில நேரடியாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்வதாகவும் அந்த மக்களுக்கு சுப்புலட்சுமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் அமைச்சர் துரைமுருகன் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அந்த உடனடி தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். விவரங்களுக்கு நன்றி முரளி.